நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவு. ஏன் தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக. மதசார்பற்ற கூட்டணி என்பார்கள். மதசார்பற்ற கூட்டணி என்றால் ரொம்ப சிம்பிள். ஓங்கோல் நைனா சொல்லுவாரு, அதுவும் இஸ்லாமிய திருமணத்துல போயிட்டு, இந்து மதத்தில் ஓதப்படும் மந்திரங்கள் எல்லாம் மிகவும் கேவலமானவை அப்படிவாரு. தங்கச்சி பாத்துக்கிட்டு இருக்கா, அதுக்கு பொறுமை இருக்கா. அது ஒட்டே வந்து ஏழுமலையா, அதாவது திருப்பதி, அவன் உண்டியலுக்கு ஏன் காவல் போடுகிறீர்கள், அவனையே காப்பாற்றிக்க முடியாதா, கடவுளுக்கு சக்தி இல்லையா அப்படிமா. அப்புறம் ஒருத்தர் இருக்கான் அழகை, பிளாஸ்டிக் சேர், வந்து கேட்பான், இந்து கோயில்களில் இருக்கும் சிலைகள் எல்லாம் கேவலமாக இருக்கின்றன, மசூதியை பாருங்கள், சர்ச்சை பாருங்கள், ஏன்னா அங்கதான் காசு கொடுப்பாங்க, எவ்வளவு அழகாக இருக்கின்றன அப்படிமா. அப்புறம் வந்து மருமகன், தங்கச்சி விட்டு மருமகன் வந்து ஆமா பூச்சி மருந்து தான், அதே பூச்சி மருந்து தான். அவர் வந்து பூச்சி மருந்து வைத்து டெங்கு மலேரியா அழிப்பதை போல் இந்து சமயத்தை அழிக்க வேண்டும் அப்படிம்பார். இதான் மத சார்பற்ற தன்மையானு கேட்டீங்கன்னா இல்லங்க, இன்னும் இருக்கு. தீபாவளிக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, ஆனா கிறிஸ்துமஸுக்கும் ரம்ஜானுக்கும் பிரியாணிக்கும் கேக்குக்கும் முன்னுக்கு போய் நிற்பாருங்க. இதுதான் மத சார்பற்ற தன்மை. அப்புறம் நாங்களாம் நாஸ்திகர், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பாருங்க. என்னடா கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா குல்லா போட்டு நோம்பு கஞ்சி குடிக்க போறது நாஸ்திகர்கள். அப்புறம் வந்து கேக் சாப்பிட போறது கிறிஸ்துமஸ்க்கு, இவனுங்க நாஸ்திகர்கள். இவனுக்கு மட்டுமா ஆண்டவர் சேர்ந்துக்குவார் நடுவில். அப்புறம் ஓபிஎஸ் கொண்டு இருக்காங்க இப்ப மிச்சர் மாமா. அப்புறம் ஏற்கனவே இருக்காங்க டைமண்ட் பால் இருக்காரு. அப்புறம் மீசக்கார கருப்பு சட்டை இருக்கான். இதெல்லாம் கேவலமான ஜென்மங்கள், இதை பத்தி எல்லாம் பேசவே வேண்டாம், கடந்து போவோம். இதெல்லாம் முடிஞ்சா அப்புறம் மத சார்பற்ற மற்றும் நாஸ்திகர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, கோயில் காசை திருடி, திருப்பரங்குன்றம் கோயில் காசை திருடி, இது தீபத்தூண் கிடையாது, பொதி சுமக்கு இளைப்பாறும், பொதிகளோட வருபவர்கள் இளைப்பாறும் கல் அப்படிமானுங்க. அப்புறம் சமணர்களுக்கான கல் அப்படிமானுங்க. அப்புறம் இல்ல இஸ்லாமியர்கள் வக்ஃப் போருக்குள்ள கல்லுமானுங்க. ஏண்டா எங்களுடைய பெருந்தன்மை, மலைக்கு மேலேயே மசூதிகளையும் சர்ச்சுகளையும் அமைக்க விட்டோம், அதுக்காக மேல போய் பீப் பிரியாணி தின்னு அசிங்கப்படுத்துவீங்களா? இதைதான் நம்ம கேட்கணும் இந்த தீய சக்தி அரச. சோ இதெல்லாம் இந்துக்களின் பெருந்தன்மை, அதை அசிங்கப்படுத்துவதுதான் இவர்களுடைய சிறுத்தன்மை. இது மட்டும் இல்லங்க, இந்த விசிக எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தலித் விரோத கட்சி தான். தலித்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 43 பேர் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அதாவது இந்த குழிகளில் இறங்கி மலங்களை வாருகிறார்கள் அல்லவா, அந்த வேலைகளை செஞ்சு கழிவு நீர்களை அகற்றி இறந்திருக்காங்க. இவர் கண்டுக்கவே மாட்டாரு. லாக்அப்ல வெஞ்சத்தாலும் கண்டுக்க மாட்டாரு. அது வந்து ஆணவ கொலையா இருந்தாலும் இவர் கண்டுக்க மாட்டாரு. அப்புறம் இந்த கம்யூனிஸ்டை கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள். ஓரின சேர்க்கை, பலரின சேர்க்கை, மிருகங்களுடன் சேர்க்கை, இந்த மாதிரி கேடுகட்ட விஷயங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு நிப்பாங்க அங்க போயிட்டு. இவனுங்க எல்லாம் வந்து அப்புறம் அது மட்டும் இல்ல, இந்த லூலு குழுன்னு ஒண்ணு, திருமணம் கடந்த காதல், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை செய்வதுதான் இவர்களுடைய கும்பல். இந்த கும்பலை விரட்டி அடித்தால் தான் தமிழ்நாடும் இந்துக்களும் சுபிட்சம் பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.